மறைஞ்சு மறைஞ்சு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெனிஸை கழட்டி விட்டு நாங்கள் மட்டும் வெளியில் போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஒரு சீக்ரெட் இருக்குது. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வராங்க. பார்த்தீங்களா எப்படி ஹாய் சொல்கிறாங்க. எல்லா ஊர்வலமாக எங்கே கிளம்பிட்டோன்னு கடைசியில் சொல்கிறேன். பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போதே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் நல்லா நனைஞ்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா சுத்தமாகவே மழை இல்லை. தருமபுரி வந்தோம்னா நல்ல மொட்டை வெயில் கொளுத்தி அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே எதுக்கு வந்தோன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. போய் பேங்காக ஏறி அலைஞ்சிட்டு இருந்தோம். அந்த அண்ணாங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் நல்லா ஜாலியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் டிமேக்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் நம்ம போயிருந்தோம். நம்ம இவ்வளோ தூரம் அலையிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆதார் கார்டில் என் நேம் சேஞ்ச் பண்ணதாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. சரி இங்கேயும் ஆகாதுன்ட்டு நாங்கள் மறுபடியும் பேங்காக அலைய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இல்லை, அந்த அண்ணாங்க தான் பாவம் எல்லா பக்கமும் போய் கேட்டுருந்தாங்க. இந்த அண்ணாவை பாருங்கள், இவரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. ஆண்ட வேலையே பாவம் எல்லாம் எடிட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அங்கே இங்கே அலைஞ்சதில் எல்லாருக்கும் டயர்ட் ஆகிடுச்சு. மதியம் லஞ்சு சாப்பிடல. சரி எல்லாம் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம வீட்டில் வந்து புரட்டாசி அம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நான்வெஜ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்குவோம். எல்லாருக்கும் ஃபுட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக மறுபடியும் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு முடிச்சு நம்ம கடைசியாக வந்த இடம் தான் தாலுக்கா ஆஃபீஸ். இங்கே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ஒரு வழியாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதில் நம்ம ஹாப்பியானமோ இல்லையோ, அந்த அண்ணாங்க வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்க தான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு அவங்க சிம் வாங்கணும்னு முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் ரெஃப்யூஸ் செப்பல் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். ரெனிஸ்க்கு அப்படியே ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஜாயின் ஆகிட்டோம். நாம் போகிற வரைக்குமே அவங்க சிம்மு மாற்றவே இல்லை, பார்த்துட்டே இருந்திருக்காங்க. சரி வாங்க டீ குடிக்க போகலான்னா அவங்க நீங்கள் மட்டும் போங்க, நாங்கள் இன்னும் பார்க்கணுன்ட்டாங்க. சரி நானும் அவரும் மட்டும் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டீ கடைக்கு வந்து டீ குடித்தோம். அதுக்கப்புறம் என் ஃபோனுக்கும் பேக் கவர் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் வாங்கிட்டோம். இவ்வளோ ப்ராசஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மானிட்டிசேஷன் எலிஜிபிள் ஆகிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு அமௌண்ட் வரலாம். பேங்க்குக்கு போனதுக்கான ரீசன் என்னென்னா, பேங்க்லேயும் நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நாள் இப்படி தான் நமக்கு போச்சு. அந்த அண்ணாங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதை வந்து சார்ட்ஸாக போட முடியும்.